ஒன்றில் நடக்கிற கடைசி போல் டிசைடர் மேட்ச் கல்லாலங்குடி விசஸ் வடசேரிப்பட்டி. ஸோ இந்த மேட்ச் பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பார்த்தி மற்றும் பழனி. ஃபர்ஸ்ட் ஓவர் பட லெஃப்ட் பாண்டி. ஃபர்ஸ்ட் பாலே ஒட்டம் லைனில் வந்திருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. போகிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தி இந்த முறை அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. பார்த்தி அண்ட் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த முறை அடிச்சு பாண்டியோட தேர்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி டாட் பால். ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் வந்து கேட்சுக்கான சான்ஸ் இருந்தும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஓவர் த்ரோவில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரன் ஓட்டாங்க. கேட்சை மிஸ் பண்ணி 2 ரன் ஓடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் ஒன் அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பர் கீப்பிங் ஃப்ரம் குமார் அண்ணா நல்ல கேதர் பண்ணாரு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு ஓவருக்கு எந்த விக்கெட்டையும் இழக்காமல் 9 ரன் அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி. பவர் பிளேயில் ஒரு 6 போயிருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் பாண்டி. செகண்ட் ஓவர் பட மணி சைக்கிள் பழனி ஃபர்ஸ்ட் ஒன் வழியாக அடிச்சிருக்காரு. பவுலரே பாலை கலெக்ட் பண்ண டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தி இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமிட்டி கோட்டையெல்லாம் தாண்டி போயிருக்கு. தேவையான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு பார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் முறை தெளிவாக போட்டிருக்காரு பவுலர் டாட் பால். ஃபிஃப்த் ஒன் உல்டாசான பால் போட்டு தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அங்கே கிளியர் பண்ணியிருக்கு. கமிட்டி கோட்டையிலே போய் பட்டிருக்கு. பால் இந்த பால் ஃப்ரீ கிட் பாலை கேப்ல ஆடிருக்காரு. 1-2 பார்க்கலாம். போயிட்டாரு. இந்த மிஸ் ஃபீல்டுனாக்கா இங்கே 2 ரன்னுக்கான ட்ரை பிடிச்சி அடிக்கலாம். லக்கிலி இங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி. தேர்ட் ஓவர் பட குமார். ஸோ அந்த ஏரியாவில் ஒரு சீனியர் பிளேயர் நிறைய யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடக்கூடிய ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் ஒன் புல்டாஸ் போட்டு தவறு பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்ச். புல்டாஸாக போட்டிருந்தாலும் லக்கிலி இங்கே விக்கெட். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை ஸ்டெம்புக்கு பக்கத்துலேயே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கீப்பரும் தவறு பண்ணால் அங்கே பவுண்ட்ரி. லக்கிலி பைஸில் ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு. டாட் பாலாக தான் போட்டிருந்தாரு. பைஸில் ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்ச். அனதர் ஒன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சீனியர் பிளேயர் குமார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஸ்டைலிஷ் அரசு இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஆடி இருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் 6 ஃபர்ஸ்ட் பால்ல இந்த ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிவலுக்கு போனாரு. டாட் பால் பேட்ல வரல. 36 ரன் அடிச்சிருக்காங்க. முக்கியமான 2 விக்கெட்டை இந்த ஓவரில் குமார் பிடிச்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 6 மட்டும் போகலன்னா நல்ல ஓவராக இருந்திருக்கும். ஃபோர்த் ஓவர் பட பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமே ஆடினாரு அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. ஸ்டைலிஷாக ஒரு பவுண்ட்ரி உள்ளே வரும்போதே சொன்னேன். அதே மாதிரி தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போனார். லோ கேப்டாகவே விக்கெட்டாக போட்டிருக்காரு பாண்டி. ஃபோர்த் ஒன் குயிக்கரான டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அப்படி ஆக்கறா உள்ளே வந்து ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் வெரைட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண ஈஸியாக ஓட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஓவருக்கு 43 ரன் அடிச்சிருக்காங்க வடசேரிப்பட்டி. ஸோ டார்கெட் இன்னைக்கு அப்புறம் கடைசி ஒரு ஓவர் முக்கியமாக இருக்க போகுது இந்த மேட்சுக்கு மெயின் அம்பையராக. செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ஒட்டம்புல பட்டு போயிருக்கு. குயிக்கரான ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் சூப்பராக போட்டார் மணி. டாட் பால். ஃபோர்த் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விக்கெட்டாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக நிற்க வச்சு மாற ட்ரை பண்ணுறாங்க. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் பேட்டில் சின்ன அன்னைக்கு வந்து நல்ல டேக்கன் சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு குமார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 9 ரன் டார்கெட் அப்படிங்கிற மேலே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட வேரியேஷன் பவுலர் பழனி. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே
கல்லாலங்குடியோட டார்கெட் பவர் பிளேயில் 10 ரனுக்கு மேலே ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி வடசேரிப்பட்டி பாண்டியோட விக்கெட்டை ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அப்படி ஆக்கிறா வந்திருக்காரு. அவங்க தவறு பண்ணியிருக்காங்க, கையில் தான் போயிட்டு பவுண்ட்ரி இப்போ கூடாமல் ஸ்டாப் பண்ணிட்டார். நல்ல ஃபீலிங், கரெக்டாக பேக்கப் போயிருக்காரு. போடுறேன் அந்த ஆகாஷ் இப்போ ஸ்ட்ரைக்கில் போன பால் ஒரு வைட் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்க்கலாம், பாலுக்கு போயிடறாரு பார்க்கலாம். அங்கே பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு, 6 போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா நல்லா டேக்கன் ஃப்ரம் பழனி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் என்ன மைண்ட் செட் வச்சு பழனி கொடுத்தாங்களோ அதை எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். பேஸ் பண்ணால் மணி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கேப்ல போகுது, பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ரொம்ப தூரமாக ஒடியாந்தாரு, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு மணி. முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க கல்லாலங்குடி. செகண்ட் ஓவர் பட பார்த்தி ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. பவுலரே பாலை கலெக்ட் பண்ணி அங்கே கேரட் கிட்ட இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும். அங்கே பவுண்ட்ரியான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு. லக்கிலி இங்கே ஓவர் த்ரோவில் ஒரு பவுண்ட்ரி 1+4 அப்படின்னு 5 ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் பழனி லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட லைன்ல வச்சு தெளிவா கேட்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் குயிக்கா நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா மணி இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்ட் செட்டப் தெளிவா நிக்க வச்சு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபீல்டர் சத்யா நல்லா ஸ்டாப் போடுறாரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்ப்லயே போட்டிருக்கு விக்கெட். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா முத்து அங்க நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு. ரகு சூப்பர் ஸ்டாப் பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக இருந்திருக்கும். லக்கிலி இங்கே ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேட்சான்னு பார்த்தா 2 ஃபீல்டருக்கு நடுவில் தான் குத்திருக்கு. டேரக்ட் கிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அம்பேர் நோ பால் சொல்லியிருக்காங்க. இந்த பால் லாஸ்ட் ஒன் ரீபால். குயிக்கரான டெலிவரி டாட் பால். 2 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க கல்லாலங்குடி. ஸோ முதல் 2 ஓவருக்கு தேவையான ரன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிமைனி இருக்க 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 33 ரன் அடிக்கணும். ஒவ்வொரு ஓவரும் ரிக்கெட் ரன் ரேட் 11 அப்படிங்கிற கணக்கில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெளில நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் குமாரண்ணனும் இருக்காங்க. ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த 2 பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கரா வந்திருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தார். பால் குத்தி பவுன்ஸ் ஆயிடுச்சு. லக்கிலி ஆனால் ஒன் பவுண்டரி ஒரு செகண்ட் ஒன் ரீபால் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்ச் அவரை தாண்டி போயிடுச்சு. பேக் டு பேக் இந்த முறை 6 போயிருக்கு. போன பால் பவுண்டரியில் பவுலர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. அங்கே பவுலரே பாலுக்கு போயிட்டாரு. 2 ரன்னாக இருந்தால் கண்டிப்பாக ரிஸ்க்காக தான் இருக்கும். ரன்னோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. சூப்பராக போட்டார் இந்த பாலை பழனி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பால் வந்த பக்கமே அண்ணா சொல்லலாம். கேப்ல கண்டிப்பா பவுண்டரியை கிளியர் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் நல்லா கம்பேக்ட். இந்த ஓவருக்கு தேவையான ரன்னை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கல்லாலங்குடி. 3 ஓவருக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க கல்லாலங்குடி. ரிமைனி இருக்க 2 ஓவருக்கு 17 ரன் அடிக்கணும். ஒருத்தர் பட சத்யா ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஸ்லோயரா தெளிவா போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு. முதல் 2 பாலையும் டாட் பாலா போட்டிருக்காரு. ஒரு வைடு மட்டும் போயிருக்கு. தேர்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. தொலை தூரம் போட தேவையான ஒரு 6 இந்த ஓவரில் கொண்டு வந்துட்டாரு. இருக்க 9க்கு 10 தான் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் நல்லா கீப்பிங் நல்லா ஸ்டாப் பண்ணாரு. டாட் பால். ஃபிஃப்த் ஒன் இந்த முறையும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் 6 பாலை விட 2 கம்மியாகவே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிமைனிங் இருக்க பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அங்கே கேட்சை பிடிக்கலன்னா பவுண்டரி போகும்னு சொல்ல வந்தேன். பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. வரேன் இருக்க பாலுக்கு 3 ரன் தான் அடிக்கணும். அங்கே பவுலிங் எல்லாம் அரசு விட்டு போயிட்டாரு. பார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஓவரை அரசு. பாலுக்கு 3 ரன் அடிக்கணும் அப்படின்ற மேலே பேட்டிங்கில் குமாரன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். செகண்ட் ஒன் ஸ்கூப்புக்கு போனாரு. ஸ்டம்ப்லேயே போட்டிருக்கு. பேக் டு பேக் முதல் 2 பாலையும் விக்கெட்டாக எடுத்து கொடுத்துருக்காரு அரசு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா தீபக்
அவரோட ஹார்டிக் விக்கெட் எடுக்கிறாருன்னு பார்த்தா அந்த எண்டில் அடித்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரோ வீசி பார்த்துருக்கலாம். ஒரு ரன். ஸோ ரிமைனிங் இருக்க 3 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். இந்த பால் மேட்ச்சில் முக்கியமாக இருக்க போது. ஸ்ட்ரைக்கில் மணி இந்த மாதிரி அங்கே அடிச்சிருக்காரு த்ரோவை. அது விக்கெட்டாகவும் மாறும். நல்ல த்ரோ ஃப்ரம் ரகு. விக்கெட் இருக்க 2 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மூர்த்தி கையில் போயிருக்கு. கவர் பண்ணாமல் இருந்தால் மேட்ச்சில் அகைன் ட்விஸ்ட்டை கொண்டு வந்திருக்காரு. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஸோ லாஸ்ட் 1 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். ஆஃப் சைடு எல்லா ஃபீல்டரும் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஃபீல்டரை ஒன்டாட வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். மணி லாஸ்ட் ஒன் டாட் பாலாகவே போட்டிருக்காரு. இங்கே விக்கெட்டாகவும் மாற்றிருக்காரு பார்த்தி. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் அரசு அப்படின்னு தான் சொல்லணும். 3 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில எக்ஸலண்ட் ஓவர் அரசு. சூப்பரான ஒரு ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முதல் 4 ஓவர் எக்ஸ்பென்சிவாக போய்க்கு இந்த நிலைமையில அரசு சூப்பரான ஒரு ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மேட்சுக்குள்ளே திருப்பி சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். டாட் பால். சூப்பர் ஓவரில் பேட்ஸ்மேனாக பாண்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஓவர் போட ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரன் ரஸ் பண்ணால் ரன் அவுட்டுக்கான சான்ஸ் ஆகிருக்கும். ஸோ 2 விக்கெட் அதன் காரணமாக ரிஸ்க் எடுக்க பார்க்க மாட்டாங்க. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். பாண்டியோட விக்கெட் ரன் அவுட்டில் போகுது. கடைசி ஓவரில் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி தப்பு தான் இப்போ சூப்பர் ஓவர்லையும் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி போய்க்கு இந்த மேட்சை கல்லாலங்குடி பக்கமாக கொண்டு வந்த பேட்ஸ்மேன் மணி அவர் இப்போ ஸ்ட்ரைக்கில். ஸோ ரிமைனிங் இருக்க 5 பால் 1 விக்கெட் தான் கையில் இருக்குது. செகண்ட் ஒன் சரி தேர்ட் ஒன் இந்த மாதிரி அங்கே லாங் ஆஃபில் ஃபீல்டர் அரசு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டார். ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸாக பார்க்கலாம். இந்த கேட்சை பிடிச்சா ஆல் அவுட் ஆவாங்க சூப்பர் ஓவரில். ஸோ லைவ் கொடுத்துருக்காரு அந்த ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. இதுவும் கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே அரசு விரட்டி வந்துக்கிருக்காரு. ஆளை ஸ்டாப் பண்ணுறாங்க விட்டாங்க. பின்னாடியே ஒரு ஃபீல்டர் வந்தார். சூப்பரான ஒரு பேக்கப். சூப்பராக ஒரு குட்டி பையன் தெளிவாக போய் த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருக்காரு. 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். குட்டி பையன் தான் கடைசி நேரத்தில் கரெக்டாக பாலை பேக்கப் போய் ரன் அவுட்டாகவும் மாற்றிருந்தார். அவளுக்கு 7 ரன் அடிக்கணும். ஸோ அகைன் மேட்ச் ட்ராவ் ஆனால் சூப்பர் ஓவர் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலை கட் பண்ணிட்டு போயிருக்காரு. தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணார். கண்டிப்பாக 2 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. 2 ரன் ஓட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலே தெளிவாக கேப்பில் 2 ரன் ஆடிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பால் ஸ்டாப் பண்ணாரு. அங்கே காலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன். பேக் டு பேக் முதல் 2 பால்ல 2 டபுள். 4க்கு 3 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு 4க்கு 3 இருக்கு. பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. சரியாக கவர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். அகைன் தவறு பண்ணிட்டாரு. அகைன் மேட்சுக்குள்ளே வர்றாங்க கல்லாலங்குடி அப்படின்னே சொல்லலாம். ரிமைனிங் இருக்க பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். 3 பாலுக்கு கையில் 1 விக்கெட் தான் இருக்குது. ஸோ விக்கெட்டை கொடுக்காம ஆடணும். ஆட முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். 3க்கு 3 இப்போ ஸ்ட்ரைக்கில் அரசு. இந்த மாதிரி சைட் டு சைட் போயிருக்கு. இதுவும் 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் டேரட் கிட்ட அடிச்சிருக்காங்க. அம்பேர் விக்கெட் சொல்லியிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் டேரட் கிட்ட அடிச்சிருக்காங்க. அம்பேர் விக்கெட் சொல்லியிருக்காங்க. கல்லாலங்குடி இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். டேரட் கிட்ட சூப்பராக அடிச்சிருந்தாரு. ஸோ 1 ரன் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணுறாங்க. சூப்பரான ஒரு மேட்சாக போணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த பால் வெயிட் பண்ணி 1 ரன் ஆடி பார்த்துருக்கலாம். சூப்பரான ஒரு டேரட். இந்த நபர் தான் அந்த டேரட் கிட்ட அடிச்சிருந்தாரு. சூப்பர் த்ரோ ப்ரோ. சூப்பர் த்ரோ. 2 அணி வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள்.